ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அபிஷேகா அண்ட் ஸ்ரேயா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒருத்தருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருக்குங்க. அது என்ன காரணத்துக்காக மொத்த ஸ்டேஜில் இருந்தவங்களும் அழுந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அதுக்கான பின்னணிகளும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் என்ன ரவுண்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பரா ஆரவரத்தோட பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் என்னதான் ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கியூரியாசிட்டி இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மௌன ராகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் வந்து ரொம்ப மெலோடியாவும் கொஞ்சம் அழுகிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில அதாவது ஸ்ரேயா பாடிருக்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நானூறு சேர்ந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டுல ரொம்பவே சூப்பரா, அதில் மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் உங்களுடைய ஃபேன்ஸுமே கவர் பண்ற அளவுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால நிறைய ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலும் ஆயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா எஸ்பிபி சரண் சார் அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இதுக்காகவே இவங்களுக்கு இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேவுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பசர் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா இவங்களுடைய அப்கமிங் டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டட் பாயிண்டா இருக்குன்றதை தாராளமா சொல்லலாம். அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கியூரியாசிட்டி இன்னும் அதிகப்படுது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல அதிக எனர்ஜியும் அதிக பர்ஃபார்மன்ஸ் துருத்துருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் இருக்கும். பட் இந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மௌனம் அப்படின்னு சொல்ற மௌன ரகங்கள் கூடிய ரவுண்ட்றதால எமோஷனலான சாங்ஸ் தான் இவங்க சூஸ் பண்ண மாதிரி இருக்க போகுது அப்படின்றத தாராளமா சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பாட்டு பாட போறாங்க, இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்ற விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.